Watch full episodes on Jio Hotstar. ஹெலிகாப்டர் மாதிரியே இருக்கு. சூறாவளி சுத்துற மாதிரியே இருக்கு. அத கடவுளை காப்பாத்துங்க. நான் உங்களை சும்மா விட மாட்டேன். யாரையும் அப்பா என்ன விட்டாதீங்க, காப்பாத்துங்க. அப்பா கீழே அந்த பாம்பு போது புடி. கொஞ்சம் ஒழுங்கா பிடிங்க, எனக்கு பயமா இருக்கு. அப்பா தலை சுத்துதுடா. டேய் யாராவது என்ன காப்பாத்துங்க, என்னால முடியல. அம்மா அப்பா மம்மி டாடி காப்பாத்துங்க. இதை எப்படா லேண்ட் பண்றது? கீழே போக மாட்டேன். ஆனா இந்த ரைடு சூப்பரா இருக்குடா. நல்லாதான் இருக்கு. இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப தைரியசாலிகள். என்னோட வாழ்க்கையிலேயே முதல் முறையா இந்த கின்கிரிட்டோ மேல சவாரி பண்றவங்களை நான் பாக்குறேன். கிண்ணையில இருந்து இது உங்க ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்க போகுது. இதுக்கப்புறம் இது நீங்க என்ன சொன்னாலும் நிச்சயமா கேட்கும். இங்க பாரு, சீக்கிரமா முதல்ல நீ கீழே போ, சொன்னா கீழே இழுத்து போடி மோட்டோ. சூப்பர் லேண்டிங். ரொம்ப நன்றி நண்பா. மக்களே, மக்களே, நான் வந்துட்டேன். வீணா போன சிங்கம் அங்க சுத்திக்கிட்டு இருக்கானே. மாட்டி விட்டுட்டு நீங்க அங்க நிக்கிறீங்களே, நான் என்ன பண்றது? காப்பாத்துங்க. மோட்டு, பட்லு, ராஜாவை காப்பாத்தினதுக்காக ரொம்ப 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 நன்றி. எனக்கு இப்ப முழு நம்பிக்கை வந்திருக்கு. உங்க ரெண்டு பேரால தான் அந்த டிராகோ கிட்ட இருந்து எங்க நிலாவை காப்பாத்த முடியும். அது வேறயா? மொத்தம் நாம 3 குரூப்பா பிரியணும். குரூப் 1 ஃப்ளோனாஸ்ல பறந்து ஏர் ஷோ பண்ணணும். அப்பதான் அந்த ரோபோ சோல்ஜர்ஸோட கவனத்தை திசை திருப்ப முடியும். குரூப் 2 டாக்டர் ஜட்கா, கசிட்டராம், அப்புறம் நம்ம சிங்கம் சார். முதல்ல அந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருக்கிற கார்டு எல்லாம் வழி மாறி போக வைக்கணும். அப்புறம் குரூப் 2 ஸ்பேஸ்ஷிப் குள்ள போய் அங்க இருக்கிற கண்ட்ரோல் எல்லாம் கையில எடுக்க பார்க்கணும். குரூப் 3 நாம 2 பேரும் அந்த கிங் ரீட்டா கூட சேர்ந்து கீழே போய் அந்த செக்ஷன் பம்பை கெடுக்க பார்க்கணும். எல்லாரும் போய் தாக்க ஆரம்பிங்க. கிளம்பு, நெருப்பு வாயா போ. வேகமா பாரு, சீக்கிரம் மேல போ. அது அப்படியே லெஃப்ட் எடுத்துக்க. ஸ்ட்ரைட். அது அப்படி எல்லாம் ஃபாலோ மீ. குரூப் 1 ஆக்ஷனுக்கு ரெடியா? உங்களுக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட்.
பண்ணணும். ரெடியா இருங்க, சரியா? பிரமாதமான ஷாட். வெரி குட். டாக்டர் ஜட்கா, கசிடேராம், அப்புறம் நம்ம சிங்கம் சார். அப்படியே ஸ்பேஸ்ஷிப் குள்ள போயிட்டு கண்ட்ரோல் ரூம் எங்க இருக்குன்னு தேடுங்க. இங்க பாருங்க, ரிஸ்ட் வாட்ச்ல இருக்கிற இந்த பட்டனை அழுத்துனீங்கன்னா நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கலாம். புரியுதா? அந்த ரோபோட் எங்க இருக்குன்னு பார்த்து அதோட கண்ட்ரோல் ரூமை நாங்க தேடணும். காச்சா காச்சா ஆக்ஷன் பண்ண வேண்டிய டைம்ல எனக்கு சூச்சு வருதப்பா. அச்சோ, எனக்கு இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. முதல்ல பாத்ரூமை கண்டுபிடிப்போம்ப்பா. வா மோட்டோ, நம்ம போய் அந்த சென்ஷன் பம்ப் என்னன்னு பார்த்துடலாம். போட தம்பி, நெருப்பு வாயா. பார்த்து கொஞ்சம் சூதானமா போட. வணக்கம். மோட்டோ பாருடா, அந்த பைப்பை தான் நம்ம எப்படியாவது பிளாக் பண்ணணும். அடே வீங்கனாயா, நீ அந்த பைப்பு மேல ஏறி உட்காந்து சரியாயிட்டேன்னு யாருடா உனக்கு சொல்லி கொடுத்தது? சரி பயப்படாதரா, வரண்டா இருடா. இனிமே நீ சம்மந்தா கொஞ்சம் கம்மியாவே சாப்பிட்டுட்டோம். வாடா வாடா, பாத்துரா, நம்பிக்கை கைவிடாதரா. என்ன விசார பிடிச்சிட்டு என்னடா இதெல்லாம் ஒரே யூட்டா இருக்கு. இந்த பெண்டு கட்டுறா எத்தனை யூட்டுன்றது? ஆஹா, ஆட்டோ போடா 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 போடா. பாத்துறா பாத்துறா, இங்க கொஞ்சம் தாண்டா. இது எந்த இடம் மோட்டோ? என்னடா உடம்பு 1.5 டன் இருக்கு, தலை 1/2 கிலோ தான் இருக்கு. வந்துடுறா வீக்கனை வைத்த மோட்டோ. நல்ல வேலை எஸ் ஆயிட்டேன். ஆஹா, இங்கே இருக்கா மோட்டோ. ஆஹா, இந்த பக்கம் ரெண்டு. அப்பா அப்பா. வந்துரு மோட்டோ, சீக்கிரம் வந்துடுறா. ஓடாடே, இப்ப பாரு என் ஊர் ஸ்டைல் அடிய எப்படி இருக்கு? ஒளிந்தான் துரோகி. பின்னாடி பெறா நீலகண்ட வரா. அவனே ஒண்ணு போட மாட்டோம், காலிலே போடு. வந்துட்டா மோட்டோ, மிக்சில போட்டு அரை. எப்படி தமிழண்டா. ஏய் மோட்டோ, இவங்கள சாணக்கியத்தை பார்த்தா வேணும்னா மோட்டோ ஓடி வந்துடு. கூட்டமா வராங்க பாரு. அப்படி விட்ட நடி மட்டும். இப்படி 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 சீக்கிரம் போடா பத்ரம். ஏண்டா ஓட ஓட விரட்டிட்டே இருப்பீங்களா? நில்றா டேய் பச்சை மண்டையா, நில்றா. ஏய் ஓடாத, ஓடு. ஏய் நில்றா. மோட்டோ, அவங்கள அந்த மிக்சிக்குள்ள விழுந்துட்டாங்க மோட்டோ. டேய் காமெடி பீச்சுங்களா, டாடா பை. மோட்டோ, ஆஹா, இன்னும் லைனால வருஷம் கட்டிட்டு வரானுங்க. வாடா வாடா டேய். அப்படி போடுறா. வாங்கடா. நல்லா இருங்கப்பா. இந்த கேப்ல நம்ம எஸ்கேப். என்னடா தரையிலே நீச்சல் அடிக்கிறாங்க? நீ எங்கே போனாலும் உன்னை ஃபாலோ பண்ணுவேன்.
வெளியில என்ன நடக்குது? நிலவை சேர்ந்தவங்க திரும்ப வந்துட்டாங்க. ராகவை பார்த்து பயப்படணும், என்ன பார்த்து பயப்படணும். எத்தனை தடவை அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். பேசி எந்த பயனும் இல்ல. போய் தம்புகாவை கூட்டிட்டு வா. உடனே வா சொல்றேன். தம்புகா மரியாதையா நில்லுங்க. அப்படித்தான் வாயில நல்லா தின்னீங்க. ராஜா நல்லா சாப்பிடுறாரு இல்ல மோட்டோ? சோம்பேறி பாதாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பதுவிசா நடந்துக்கிறான். என்ன மன்னிச்சிருங்க மோட்டு பத்லு. நீங்க 2 பேரும் என் பொண்ணு சாந்தினியை காப்பாத்துனீங்க. எனக்கு மிகப்பெரிய உதவியை பண்ணிருக்கீங்க. இதுக்கு பதிலா நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ண போறேன்னு தெரியல. என்ன மன்னிச்சிருங்க. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல. சாந்தினிக்கு எப்படி தானா சரியாச்சு? டிராகோ இவளுக்கு ஒரு மாஸ்க் போட்டு விட்டுருந்தான். அது ஜீப்ல இருந்து கீழே விழுந்தப்போ கரடு கீழே விழுந்துச்சுப்பா. அந்த மாஸ்க வச்சு தான் டிராகோ எல்லார் மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான்பா. டிராகோவை பார்த்து எல்லாரும் பயப்படுங்க. டிராகோவை பார்த்தா உங்களுக்கு பயம் வரணும். இல்ல வாழ்க்கை முழுக்க நீங்க பயப்படுற மாதிரி ஆயிடும். எனக்கு உன்னை பார்த்தலாம் பயமே கிடையாதுடா. இப்பவும் உனக்கு கடைசியா ஒரு எச்சரிக்கை செய்யறேன். இவங்களை தனியா விட்டுட்டு மரியாதையா இங்கிருந்து போயிடு. உள்ள போய் வந்துடுறா. இங்க வெளியில இருந்தா நமக்கு உத்தரவாதம் கிடையாது. உள்ள போயிட்டு அவனோட எந்த ரேஸும் கரெக்டா வேலை செய்யாதுடா. இங்க நின்னு கத்திக்கிட்டு இருந்தா அவங்கிட்ட உன்னால ஜெயிக்க முடியாது. உள்ள போயிடலாம். வா மோட்டோ, வந்துடுறா. ஐயோ டேய் பத்லு, இங்க இருக்கிறது டிராகோ இல்லடா, அவன மாதிரியே இருக்கிற பொம்மை. பொம்மையை பார்த்து கேட்டா பயப்படுற சோம்பேறி. டிராகோவை பார்த்து பயப்படுங்க. டிராகோவை பார்த்து பயப்படணும். நான் எவ்வளவு சொல்லியும் உங்களுக்கு புரியல. ஆனா அதை நான் கண்டிப்பா புரிய வைப்பேன். வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கிட்டேடா மோட்டோ, வந்துடுறா. வேணா ஒதுங்கிடுறா. உன்னோட ஃப்ரெண்டை காப்பாத்த நீ வருவல்ல மோட்டோ? கண்டிப்பா வரணும். அப்போ உனக்கு நான் புரிய வைப்பேன். டிராகோ நான் பயம். டிராகோவை பார்த்து பயப்படுங்க. அப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியும். இல்ல வேணா பத்லு, நான் தெரியாம பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா பத்லு, என்ன மன்னிச்சிடுறா பத்லு. சும்மா அவசரப்பட்டு போகாத, நில்லு. உன்னை வரவுக்கு தான் இப்படி பண்றான். நம்ம ஏதாவது பிளான் பண்ணி தான் அங்க போகணும்ப்பா. கண்டிப்பா நம்ம அங்க போலாம், மொத்தம் போலாம். ஆனா பிளான் பண்ணதுக்கு அப்புறம் போலாம். பத்லு நண்பா. Hey, ஒரு நிமிஷம் நில்லுங்க. I want to ask you something. Excuse me, இங்க கண்ட்ரோல் ரூம் எங்க இருக்கு? நேரா போய் லெஃப்ட் எடுங்க, அப்புறம் ரைட், அப்புறம் லெஃப்ட், அப்புறம் ரைட், அப்புறம் லாஸ்ட்ல. Thank you very much. இது எப்படி இருக்கு? பாத்தீங்களா, எவ்வளோ ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். Why fear when Singam is here? கஜ கஜா, இன்னொரு தடவை அப்படி பண்ணாதீங்க. இப்பதான் உச்சா நின்றுக்குது. பயத்துல அப்புறம் வந்துட்டோம். ஆமா, பேசாம போனோம். இது பாருங்க, இதுதான் கண்ட்ரோல் ரூம். உள்ள போய் என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. கமாண்டர் பி, நீ என்னுடைய ரோபோ சோல்ஜர்ல ஒருத்தர். சார் டிராகோ உனக்கு பாஸ். சார் டிராகோ தான் இனிமே என்னோட பாஸ். இனி இந்த டேஞ்சர் டிராகோ என்னென்ன சொல்றனோ அது மட்டும் தான் நீ செய்யணும். ஓய், நீ சொல்றத மட்டும் அவன் பண்ணவே மாட்டான். இனிமே நான் சொல்றத தான் நீ பண்ணணும். You are under arrest. Hands up. இந்த உலகத்தையே பயமுறுத்துறவன் அதுக்கு இங்க வந்து நீ என்ன பயமுறுத்துறியா? சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓய், நான் சொல்லிட்டேன், நான் ரொம்ப மோசமானவன். இந்த யாருக்கிட்ட இந்த அம்மா யா.
வாழ்க்கையில நான் எப்பவுமே சீரியஸ் ஆக மாட்டேன். அப்படி ஒருவேளை சீரியஸ் ஆயிட்டேன்னா என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. ஏன் பாசிபிள்? எஸ். ஆனா நான் என் வாழ்க்கையில எப்பவும் சீரியஸா தான் இருப்பேன். இப்ப உனக்கு புரியுதா? டிராகோவை பார்த்து நடுங்கணும், டிராகோவை பார்த்து பயப்பட. ஏய் வேணாம், சொன்னா கேளு. சீக்கிரமா வாங்க, இங்க இருந்து போடலாம். கச்சா கச்சா டக்குன்னு டோர் கிட்ட ஓடி வா. எஸ்கேப். Commander P, you're ready for operation. எஸ் சார் டிராகோ. மொட்டு மொட்டு நாங்க கண்ட்ரோல் ரூமை கண்டுபிடிச்சிட்டோம். நீங்க எங்க இருக்கீங்க? என்னது, உங்களுக்கு கண்ட்ரோல் ரூம் கிடைச்சிருச்சா? இத பாத்தீங்களா? முதல்ல அவங்க இங்க வந்து நம்ம 10 ரூபா புடிச்சிட்டு போயிட்டாங்க. 10 என்ன ஆனா ஏதானான்னு தெரியல. அவனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க. நாங்க இப்ப மெயின் டோர் கிட்ட வந்துகிட்டே இருக்கோம். சீக்கிரமா ஓவர். ஓகே மொட்டு. வாங்க போலாம். யாரும் பயப்படாதீங்க. சின்ன எறும்பால யானையவே சாய்க்க முடியும் போது, ஒரு எலியால மலையவே குடையும் போது நம்மளால அவனை எதிர்க்க முடியாதா? அவனை சின்ன பின்னப்படுத்திடுவோம். யாரும் பயப்படாதீங்க, தைரியமா வாங்க. ஆஹா, மறுபடியும் இவனுக்கு கிறுக்கு முடிச்சிருச்சுடா. சீக்கிரம் மாதமா எடுத்து வாயில திரிங்கடா. ஆஹா, என்னைய துரத்துறானே சோம்பேறி. டேய், மாதம் எடுக்கடா. மாதம் எடுத்து கொடுக்கடா அவனுக்கு. வேண்டாம், விட்டுருங்க. ராஜா சொன்னா கேளுங்க. ஆஹா, கிறுக்கு ராஜா, கிறுக்கு முடிச்சவன் என்ன துரத்துறானே. விட்டுருங்க அரசி, நான் சொல்றத கேளுங்க. ஓ, அவனை விடக்கூடாது. இந்தாங்க, இது சாப்பிடுங்க. மகாராணி, நீங்க இதுக்காக எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. கிறுக்கு பிடிச்ச அரசரை சீக்கிரமா நம்ம குணப்படுத்திடலாம். உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. நான் மோட்டு அப்புறம் டாக்டர் சட்கா ஸ்பேஸ்ஷிப் குள்ள போய் கண்ட்ரோல் ரூமை கண்ட்ரோல் பண்ணுவோம். நீங்க எல்லாரும் ரொம்ப தைரியமா அதே நேரத்துல வெளியில இருந்து தாக்கணும். நம்ம நிலாவை நம்ம காப்பாத்தணும். நிலாவை நம்ம காப்பாத்தியாகணும். நம்ம காப்பாத்தியாகணும். கமாண்டர் சி திரும்ப வந்துட்டாங்க. நான் தான் உங்க கமாண்டர் சி. இதுவும் நல்லா தான் இருக்கு. எனக்கு ஞாபகமே இல்ல கண்ட்ரோல் ரூம் எங்க இருக்குன்னு. வாங்க முதல்ல டீயை தேடலாம். டீ, நீ எங்க இருக்க? நான் தான் சாந்தினி பேசுறேன். உங்களுக்கு சரியாயிடுச்சா? நீங்க மறுபடியும் வந்துட்டீங்களா? நாங்க மெயின் டோர் பக்கத்துல போயிட்டு இருக்கோம். பத்துலோ நண்பா, எங்கடா போற சோம்பேறி? ஆஹா, எங்க போறான்? டேய் நில்டா. பத்துலோ. கமாண்டர் சி ரிப்போர்ட்டிங் பேக் சார். வா வா, இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான நாள் நினைக்கிறேன். வெல்கம் பேக் கமாண்டர் சி. இத பாத்தியா, நண்பர்களுக்கு உதாரணமா இருக்கிற ஜோடி மோட்டு அப்புறம் பத்துலு. கமாண்டர் பி, மோட்டுவோடைய கதையை முடிச்சிரு. எஸ் சார் டிராகோ. பத்துலோ, என்னடா ஆச்சு உனக்கு? இந்த மண்டப்பைய உன்னை என்ன பண்ணா சொல்லு. உனக்கு என்ன ஆச்சு? சொல்லுடா, பேசுடா. யாரா நீ போடா. பத்துலோ, சொன்னா கேளு. ஏதோ தெரியாதனமா என்ன அடிச்சுட்டு நானும் உன்னை மன்னிச்சுட்டு நான் உன் நண்பன்டா, உயிர் நண்பன்டா. மோட்டுடா, மோட்டு அடையாளம் தெரியுங்க. தலையில் இருக்க அந்த ஹெல்மெட்டை காயிடுறா. அதனால தானே உனக்கு பிரச்சனை.
என்ன பேசுற யாருக்கிட்ட வாடா போட மரியாதை இல்லாம யாரா நீ ஏய், இந்த ஏரியாடா உனக்கு எதுக்காகடா என்ன போட்டு இப்படி துவச்சு எடுக்கிறேன்? நான் தான்டா உன்னுடைய உயிர் நண்ட மோட்டு. என்ன அடையாளம் தெரியலையா அந்த மாஸ்கை என்றா? Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.